ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இந்த மஞ்சள் விநாயகர் எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாங்க. 22 ஆகஸ்ட் சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி வரதுனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் பிள்ளையார் செய்வதற்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேங்க. 1/4 கப் கோதுமை மாவு. நம்ம செய்கிற விநாயகர் எந்த கிராக்ஸுமே, அதாவது எந்த வெடிப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேங்க. குக்கிங் ஆயில் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்படி நார்மலாக நல்லா எப்படி சப்பாத்தி நீங்கள் பிணைவீங்களோ அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வெடிப்புகள் இல்லாமலும் கிடைக்கும். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ட்ராப் ஆயில் ஊற்றிட்டு நல்லா அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வைக்க போகிறோம். அதனால தான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இது அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். பாருங்கள், இப்போ மாவு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸ்களாக உருட்டிக்கலாம். மேக்ஸிமம் கையில் ஒட்டாது. அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். விநாயகர் செய்ய ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பால் ஷேப்பில் வரும், நல்லா ஸ்மூத்தாகவும் வரும், எந்த வெடிப்புகள் இல்லாமலும். பாருங்கள், இதே மாதிரி பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லா மாவையும் நம்ம இப்படி பால்ஸாக உருண்டை பிடிச்சாச்சு. இந்த பெரிய சைஸ் பாடி போர்ஷனுக்கு, இந்த மீடியம் சைஸ் பால்ஸ் ஒன்று பேஸுக்கு, இன்னொன்று ஹெட்டுக்கு. இந்த 2 பால்ஸ் லெக்குக்கு. இந்த 2 பால்ஸ் கைகளுக்கு வரும். இந்த ஒரு பால் ட்ரங்க்குக்கு, அப்புறம் இந்த 2 பால் இயர்ஸ்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி அளவுகளாக நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட அழகிய மஞ்சள் விநாயகர் ரெடி ஆயிட்டாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர்னால வெளியே போய் விநாயகர் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டிலையே உங்கள் கையாலேயே செய்து வழிபடுங்க. நான் இன்றைக்கி மலர்களால் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.